ஆண்டவர் நமக்கு தியானிக்கும்படி தந்திருக்கிற வேத வசனம் ரோமர் 15வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம். ரோமர் 15வது அதிகாரம் அதோடைய 13வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. வார்த்தைகளோடு ஆண்டவர் நம்மோடு இடைப்படும்படி பேசும்படி நம்மோடு ஆண்டவர் நமக்கு வேண்டிய காரியங்களை நமக்கு மன்னாவாய் ஆண்டவன் நமக்கு தரும்படிக்கு அவன் கண்களை மூடி ஆண்டவன் நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே. அவன் வானத்துக்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் படைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் தந்திருக்கிற வேத பகுதிக்காய் உம்மை துதிக்கிறோம். இந்த வேத பகுதியோடு இந்த வார்த்தைகளோடு எங்களோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமென் தகப்பனே, நாளும் என்ன பேச என்ன ஆமென் எங்களுக்கு வார்த்தைகள் தர சுத்தமாக இருக்கிற இந்த வார்த்தைகள் தந்து நடத்தி அல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஆமென் தகப்பனே, நாங்கள் நிறைவோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு வேண்டிய தகப்பனே காரியத்தை எங்களுக்கு தந்து நடத்தி அல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென் பேசுகிறடியா நீ கேட்கிறோம் பிள்ளைகளை நீர் மறைத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எமது மகிமையும் எமது கிருபையும் எமது பலம் தகப்பனை முழுவதுமாய் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உமது கருத்தில் தருகிறோம். நாமும் உமது தகப்பனை மகத்துவம் மட்டும் பெருகி இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்துகள் மீட்பர் பாதம் கெஞ்சிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க ஒரு விசை கூட ரோமர் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே நமக்கு உண்டாகும் எல்லாவித பரிபூர்ண சந்தோஷத்தினாலும் எல்லாவித பரிபூர்ண சமாதானத்தினாலும் நம்மளை ஆண்டவர் இன்னைக்கு நிரப்புவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரை நம்ம அதிக தரம் வாசித்திருக்கிறா கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை செய்திகள் ஊடாய் நமக்கு நம்பிக்கை ஊட்டும்படி நம்மளை பலப்படுத்தும்படிக்கு அதிகமாய் தந்திருக்கிற வேத வசனங்களாக இருக்கலாம். அல்லேலூயா. ஆகிலும் இதில் ஆழமாக இருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து ஆமென் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் கற்றுத்தர போகிறார். அல்லேலூயா. 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 இந்த வார்த்தை ஆண்டவர் ஆமென் அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் ஆமென் அங்கே இருந்த ஓட்டத்தில் ஓடுகிற விசுவாச பிரயாணமாய் ஓட்டத்தை ஓடுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளாக இருக்கிறது. அல்லேலூயா. 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 இன்னைக்கு விசுவாச பாதையில் ஓடிட்டே இருக்கிறோம். விசுவாசத்தோட ஒவ்வொரு காரியத்தோட செய்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு கிரியைகளை செய்துட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களையும் நம்ம கடத்தி போகிறது அவன் விசுவாசத்தோட அவன் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவிசுவாசத்தோட யாரும் கடந்து போகலையா? அல்லேலூயா. ஒரு நாளும் ஏதாவது ஒரு புதிய காரியம் எனக்கு உண்டாகும், ஏதாவது புதிய மாற்றங்கள் உண்டாகும், ஏதாவது சமாதான காரியம் உண்டாகும், நன்மையான காரியம் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசத்தோட ஜெபத்தோடும் பயபக்தியோடும் இன்னும் ஆமென் உலக நடத்தியிலும் செய்யலும் ஆண்டவர் சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற வேத வாக்கியம் என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உங்களுக்கு நம்பிக்கை பெருகியிருப்பதாக. அல்லேலூயா. 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 ஒரு பேஸ்மெண்டான ஒரு அடித்தனமான ஒரு காரியம் இதில் அழகாக வெளிப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே மாத்திரம் நமக்கு நம்பிக்கை பெருகி இருக்கும். அல்லேலூயா. நம்பிக்கை என்று சொன்னால் அவன் நம்முடைய வேதவசனம் சொல்லுகிறது மாதிரி அவன் வெளி பிரகாரத்தில் அவன் காரியத்தில் வைக்கிற நம்பிக்கை இங்கே சொல்லலை. அல்லேலூயா. இயேசுவின் மேலே வைத்துக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் தெரியும் என்று நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசன நம்பிக்கை எவ்வளவா இருக்க வேண்டும், அவன் விசுவாசம் எவ்வளவா இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகாய் திட்டமாய் புதிய பாட்டு காலத்திலும் பழைய பாட்டு காலத்திலும் மனிதர்களையும் தேவனுடைய பிள்ளைகளையும் குறித்து உதாரணமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 பழைய பாட்டு காலத்தில் விசுவாசத்தை ஆபிரகாம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இன்னும் சொல்லப்பட்டு கடுவுதைக்கு ஒப்பதாய் இயேசு தாமே சொல்லப்பட்ட ஒரு ஓமை இருக்கிறது. இன்னுமாய் நம்பிக்கை குறித்து பார்த்தோம் என்று சொன்னால் அவன் பழைய காட்டு சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தாவீது சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவன் உங்கள் நம்பிக்கை சியோன் மலையை போல உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் உங்களுடைய நம்பிக்கை புதிய பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது வரப்போகிற ராஜ்யத்தை போல அசையாமல் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. 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 இன்னும் சொல்லப்பட்ட நம்பிக்கை உங்களிடத்திலே அதிகமாய் பெருகி இருக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பொழுது நம்பிக்கை என்கிற ஒரு காரியம் எப்பொழுது உண்டாகிறது என்று சொன்னால் அவன் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல தங்கும் பொழுது. அல்லேலூயா. அல்லேலூயா.
பரிசுத்த ஆவியினுடைய செயல்பாடு, பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்தல் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட ஜீவிதத்திலே இல்லாவிட்டால் முதல்ல நமக்கு போகிறது நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லல, ஆகிலும் நாம் முதலில் அடித்தளத்திலிருந்து போகிறேன். நமக்கு உயர்வின் காரியத்தில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசம் விருதாவா இராதபடிக்கு அவன் விசுவாச ஓட்டத்துடைய அவன் பலனை, அவன் கஷ்டத்தின் பலனை, பாடுகளின் பலனை, உபத்திரவத்தின் பலனை கற்று தருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தருகிற இந்த ஓட்டத்தில் உயர்வுகள் அவன் பெருகி கொண்டே போ. அதனால பாஸ்டர் நீங்கள் சொல்லக்கூடாது, பாஸ்டர் எங்களுக்கு உயர்வில் அதிகமான பாடுகள் வருதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமான இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை குறித்து நான் முன்வைக்கிறேன். அவர் நமக்கு சொல்லுறது போல கேள்விகள், அவன் களஞ்சியத்தில் விதை உண்டோ, தானியம் உண்டோ, திராட்சை உண்டோ, மாதுளை உண்டோ, ஒலிவ பழம் உண்டோ, இல்லை கேள்விகளுக்கு பதில் தந்து ஆண்டவர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நமக்கு வாக்குத்தத்தை நினைவு கூறும்படி நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுமான், அவன் ஒரு சித்தங்கள் ஆண்டோடைய சித்தம் நிறைவேற்றப்படுமாய் ஒரு ஆயத்தமும் ஒரு புடமிடுதலும் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுக்கு இரட்டிப்பு மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. அல்லேலூயா. அவனுக்கு அவன் அவன் பிசாசானவன் கர்த்தருடைய சந்ததியில் போய் அவன் பெர்மிஷனோட வாங்கிட்டு அவன் ஏற்ற பதிலை கர்த்தரிடந்து பெற்றுட்டு அவன் வருகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு என்ன வேணாலும் எடுத்துக்கோ, ஆனால் அவனுடைய ஆத்மாவில் மாத்திரம் கை வைக்காதே என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதே போல உயர்வின் காலகட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நமக்கு, விசுவாச பிரயாணத்தில் ஓடிக்கொண்டு நமக்கு அவன் புடமிடுதல் இல்லை உபத்திர பாடு வேதனை கஷ்டம் துன்பம் இதெல்லாம் வருகிறது லேசான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை பாசிட்டிவா நெகட்டிவ் தாட்டா எடுக்காம பாசிட்டிவா இந்த காரியம் என்னை ஆசீர்வாதத்துக்கு நேராய் புடமிட்டு நடத்துகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வேதவசனம் சொல்ல வருகிற நன்மையான காரியத்தை குறித்து எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அங்கே இந்த வசனம் குறிப்பிட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எதிர்பார்த்து காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டு, ஆகிலும் உங்களுடைய நம்பிக்கை பெருகும்படிக்கு நான் அதை உதாரணமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு வழிநடத்தப்படுகிற உயர்வுக்கு நேராய் நீங்கள் காத்திருங்கள். ஒரு பெரிய நம்பிக்கையான காரியம் உங்களுக்கு வரப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தில் உங்கள் நம்பிக்கை பெருகி இருக்க வேண்டும் என்று சொன்னா, அவன் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும், பரிசுத்த ஆவியானவன் நம்மளை முதலாவது எப்படி ரட்சித்து அழகாய் நம்மளை மீட்டு கொண்டாரோ, அல்லேலூயா, மீட்டு இயேசுக்காய் சொந்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அதே போல அவன் ஆண்டோடைய பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் இந்நாட்களிலும் இந்த ஓடுகிற இந்த விசுவாச பாதையிலும் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அதிகமான வேத வாக்கியங்கள் இருக்கு, தொடர்ந்து பார்க்கலாம். அவன் நம்பிக்கை பெறும்படி பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகி இருக்கும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும். அவன் தம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதனுடைய அவன் நீரூர் சண்டையில கொண்டு விடுகிறது போல, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை பெருக செய்வது நம்முடைய செயலாக இருக்கிறது. நம்பிக்கையை காத்துக்கொள்வது நம்முடைய செயலாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய அவன் பலனை பெற்றுக்கொள்வது நம்முடைய செய்ய இருக்கிறது. அவர் பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கிறது, இல்லை தேவனுடைய பதில்களுக்காய் காத்திருக்கிறது நம்முடைய செய்யலாக இருக்கிறது. ஆண்டவருடைய செய்ய என்னன்னு சொன்னா, அவர் ஏற்ற சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீரூர் தண்டையிலே கொண்டு போய் விடுகிறது இயேசுவா இருக்கட்டும், இல்லை தேவனா இருக்கட்டும், நம்முடைய நல்ல தகப்பனா இருக்கட்டும், அவன் கொண்டு போய் விடுகிற தேவனிடத்தில் அவன் எனக்கு தண்ணீரை நீ தான் கொண்டு தரணும்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நதியின் ஓரத்திலே போய் அவன் அதுக்குரிய வழிமுறைகள் நிமித்தமாய் அதுக்குரிய வழிமுறைகளோடு அந்த தண்ணீரை ஏற்றி பருக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னுமா இந்த வேத வசனம் ஒரு சில பகுதிக்காய் மாத்திரமல்ல, ஒரு சில நிலைகளுக்கு மாத்திரமல்ல, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த வாரத்துடைய வாக்குத்தத்தம் ஒரு சில நேரங்களுக்காய் மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலையிலும் நிறைவேற்றப்படத்தக்கதாய் எல்லா சூழ்நிலையிலும் நடத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. வாசிக்க சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க.
சங்கீதம் 23வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாக சொல்லப்பட்டிருக்க வேத வசனத்தை பார்க்கும் பொழுது அவன் ஆழத்திலே போனாலும் சரி, பள்ளத்தாக்கின் ஆழத்திலே போனாலும் சரி, அவன் மேலா இருக்கிற அவன் ஜீவிதத்தின் பாதையில் நடந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் சரி, அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மளை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னார். இதமான வார்த்தைகள் அவன் ஆண்டோடைய பரிசுத்த ஆவியினாலே நம்பிக்கை பெருகும்படி அவர் தம்முடைய சகலவிதமான விசுவாசத்தினால் உண்டாகுகிற அவன் சகலவித நம்பிக்கையினாலும் அவன் சமாதான சந்தோஷத்தினாலும் நம்மளை நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உயர் தாழ்விலையும் இவ்வண்ணமான வார்த்தைகள் நம்மளை வழிநடத்தும். இரண்டாவது ஏசாயா 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீரின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. முதலாவது பார்த்த உயர்வின் தாழ்விலையும் சரி ஆண்டோடைய வழிநடத்தல் உண்டாகும். இரண்டாவது பார்க்கிறோம் பயப்படுதலையும் அவன் திகைத்து போயிருக்கிற நேரத்திலும் கர்த்தருடைய வழிநடத்தல் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து வாசிங்க ரோமர் 8வது அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது வசனம், 8வது அதிகாரம் 38வது வசனமும் 39வது வசனமும் வாசிங்க வாசிங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் இன்னும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய பிரதானமாய் இருக்கிற அன்பை விட்டு நம்முடைய பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வண்ணமான காரியம் எதற்காய் சொல்லப்பட்டது சொன்னா, இதில் சொல்லப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் நமக்கு வந்தால் அல்லேலூயா அங்க இயேசுடைய அன்பை நான் இயேசுடைய வழிநடத்த நேராக ஒப்பிட்டு பேசுகிறேன். அல்லேலூயா. இயேசு நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நேராக ஒப்பிட்டு பேசப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரை முன்னிட்டு பேசுகிறேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் பரிசுத்த ஆவியானவரும் சரி, அவன் நமக்கு ஆண்டவர் தருகிற நன்மையானாலும் சரி, வாக்குத்தத்தங்கள் ஆனாலும் சரி, இல்ல கோலும் தடியும் ஆனாலும் சரி, எதையும் அவன் எந்த சூழ்நிலையும் இவனமான காரியத்தை விட்டு நம்மை பிரிக்காது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் சோர்வா இருக்கும் பொழுது எப்படி பரிசுத்த ஆவியான் நாட முடியும், இல்ல ஆண்டோடைய கிரியை விட்டு நம்ம தவறு செய்யும் பொழுது எப்படி பரிசுத்த ஆவியான் நாட முடியும் என்று நம்ம நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது இவனமான காரியம் உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலை அதிகாரங்களும் அவன் எந்த சிருஷ்டிப்பு வந்தாலும் சரி, அவன் இவனமான காரியம் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்மளை பிரிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இடம் கொடாலுடைய அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நம்பிக்கை விட்டு விலகாமல் இருக்கிறது வரைக்கும் நம்மளை அது நேரிடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், நடத்துகிறார், எல்லா சூழ்நிலையில் இருக்கிறார், பாதுகாக்கிறார், தப்புவிக்கிறார் என்று சொல்லப்படுகிற நமக்கு ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அவன் நம்பிக்கை நம்மிடத்தில் குறையுமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய வார்த்தையினாலும் சரி, வழிநடத்தல் ஆனாலும் சரி, வாக்குத்தத்தங்கள் மேலானாலும் சரி, நான் விசுவாசத்தை சொல்லல, நம்பிக்கை வழி நடத்தப்படுவோம் என்கிற நம்பிக்கை நம்மிடத்தில் குறையுமாய். அல்லேலூயா. அது உங்களுக்கு முதலாவது அடையாளம். பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தல் நம்மளை விட்டு விலகி போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது, எந்த உயர்வோ தாழ்வோ, எந்த அதிகாரங்களோ துரைத்தனங்களோ, எந்த காரியமோ, ஒரு தேவ தூதன் ஆனாலும் சரி, எந்த மனுஷன் ஆனாலும் சரி, இயேசுடைய அன்பு, இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய வழிநடத்தலை விட்டு ஒரு மனிதனும் உங்களை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பிசாசு கூட உங்களுக்கு பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம எடுக்க இடம் கொடுக்கிறது வரைக்கும், அல்லேலூயா, நாம நம்பிக்கையை விட்டு விலகி போகிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல அவன் தேவன் தருகிற நீரூற்றிலிருந்து செய்ய வேண்டிய காரியத்தை தவற விட்டு இருக்கணும், செய்யல, முறைமைப்படி செய்யல அப்படின்னு சொன்னா, அவன் நமக்கு தருணங்கள் உண்டார். எதுக்கு? அவன் தேவனுடைய அன்பை விட்டு விலகி போக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகிறது நான் சொல்ல விட, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நம்மளை விட்டு குறைந்து போயிடும். அல்லேலூயா. நான் விசுவாசத்தை சொல்லல, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தையில் நம்மிடத்திலிருந்து வராதபடி, புறப்படாதபடி, அவன் உள்ளத்திலே தோன்றினால் நாவலே வராதபடி ரொம்ப கவனமாக காத்துக்கொள்வோம். அல்லேலூயா. ஆனால் நம்பிக்கையற்ற வார்த்தைகள் தாராளமாய் நம்மிடத்தில் வெளிவரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமாய் பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல் நம்ம இடத்துல இல்லைன்னு சொன்னா, நம்பிக்கையின் வார்த்தை, நம்பிக்கையின் நடத்தை நம்ம இடத்துல உண்டாகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மிடத்துல இவ்விதமான குறைகள் உண்டாகும் பொழுது இது யாருக்கு பாதிப்பு உண்டாகிறது என்று சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில அவன் ஊழியக்காரனுக்கு நம்பிக்கைக்குரியவான காரியம் வருதுன்னு சொன்னா, விசுவாசிகளுக்கு பாதிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப குடும்பத்தில் பார்க்கும் பொழுது பெற்றோருக்கு அவனமான விசுவாசத்தை, நம்பிக்கையின் விசுவாசம், அல்ல நம்பிக்கையின் காரியத்தில் குறைபாடு வருகிறதுன்னு சொன்னா, அல்லேலூயா, நம்பிக்கை உயர்வில்லாத ஒரு வழிநடத்தல் உண்டாகிறது சொன்னா, அவன் அது பிள்ளைகளை பாதிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கிறோம். நம்ம அவன் ஒரு சில காரியத்தில் நம்ம அவன் இடறி போகிறோம், விசுவாச குறைப்பு நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த குறைந்து போகிற நேரத்தில் நீங்க யோசிக்க வேண்டிய காரியம், உங்களை நீங்கள் மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையை விட்டு விலகி போகிறது உங்களை பார்க்கிற, உங்களை சார்ந்திருக்கிறவர்களும் நம்பிக்கையிலிருந்து விலகி போகிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் வேத வசனத்தை சொல்லியிருக்கிற பிரகாரம் எல்லாரும் காணும்படிக்கு உங்களுடைய கிரியைகள் எல்லாம் வெளிப்படையா இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் செயல்கள், உங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம் வெளிப்படையா இருக்கட்டும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின் ரகசியம் என்னன்னு சொன்னா, அல்லேலூயா, எப்படி உங்களுடைய நன்மைகள் வெளிப்படும் பொழுது, உங்களுடைய நற்கிரியைகள் வெளிப்படும் பொழுது மற்றவர்கள் உங்கள் நிமித்தமாய் பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, அல்லேலூயா, அதே போல நீங்கள் நம்பிக்கை தேவனுடைய அன்பை விட்டு விலகி போகும் பொழுது நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கும்படி, மற்றவர்களை உங்களுக்கு சார்ந்தவர்கள் குறித்து நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கும்படிக்கு பாத்திரவான்கள் ஆகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் புரிந்திருக்கும் நினைக்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தில் அவன் நான் மாத்திரமல்ல விழுந்து போகிறது, நம்மை பார்க்கிறவர்கள், நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் நம்ம விழ செய்கிறோம் என்ற அர்த்தம். இன்னும் வேத வசனம் சொல்லப்படுகிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இடர்கள் உண்டாகிறார், என்னெல்லாம் காரியம் உண்டாகும் என்று சொல்லி வேத வசனம் அநேகமாக இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படிப்பட்ட காலமாக இருக்கிறது? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளையும் வஞ்சிக்கத்தக்கதாக உள்ள ஒரு சூழ்நிலை நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட மனுஷனுடைய வார்த்தை என்று சொல்லி அவன் புரட்டி போடுற காலத்தில் வந்துடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வசனங்களை திருக்காய் அவன் உலகத்தின் நடைமுறைக்கு பிரகாரம், உலகத்துடைய காரியத்தின் பிரகாரம் இசைந்து கொண்டு போகிற அவன் தருணத்தில் வந்துட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல உங்களுக்கு நான் நல்லா ஞாபகப்படுத்துகிறேன். ரெண்டாவது அன்பா சொன்ன வார்த்தை, நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லை என்று பேசுவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாக தேவனுடைய நன்மை, தேவனுடைய பரிசுத்த ஆவியுடைய வழிநடத்தல், தேவனுடைய மேல் இருக்கிற நம்பிக்கை அவை பெருகும்படிக்கு அவை சொல்லப்பட்டிருக்கிறது போல எல்லா சூழ்நிலை, எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மளை அந்த அன்பின் என்று, அந்த நம்பிக்கை என்று ஒருபோதும் நம்மளை பிரிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா.
நாம் இடம் கொடுக்கிறது வரைக்கும். இன்னும் வாசிங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் வேகமாய். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் தேவனுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு காரியமும் இதில் அழகாய் விளங்குகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் ஊற்றப்படும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் வாழ்க்கையில் பலன் உண்டாகும், தனிப்பட்ட ஜீவிதத்தில் பலன் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அது மாத்திரம் அல்ல, அவன் தேவனுடைய அவன் செயல் பலத்த செய்களில் சாட்சியா அல்லாமல் தேவனுடைய சுவிசேஷ சாட்சியா நம்ம இருப்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலத்த செய்கைகளுக்கு சாட்சியும் அவன் தேவனுடைய சுவிசேஷ சாட்சியும் உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவ பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல செயல்படுகிறார் என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில் பலன் உண்டாகும். தொடர்ந்து வாசிங்க லூக்கா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4:14 வேகமா. லூக்கா 4:14 எடுத்தவங்க வாசிக்கலாம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேறு எந்த மனுஷனை நீங்க சாட்சி எடுக்க வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிற இயேசுவை உங்களுக்கு சாட்சி எடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆவி இயேசுவிடத்திலே அவன் இருக்கும் பொழுது அல்லேலூயா அவர் பலத்தோட கலிலேயாவுக்கு கடந்து போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்த்தோம். இங்கே அதுக்கு முன்பாக சுவிசேஷ புஸ்தகத்தில் இயேசுவை குறித்து தாமே சொல்லப்படுகிற ஒரு சாட்சி அங்கே விளங்குகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதனை பார்க்க வேண்டாம், மனிதனுடைய காரியத்தை சிந்திக்க வேண்டாம், மனிதனுடைய நடக்கைகளை பார்க்கக்கூடாது, மனிதனை நம்புவதை பார்க்கலாம். தேவன் பேர் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று சொல்லி காத்திருக்க நமக்கு அவன் இயேசுவே உங்களுக்கு சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். இயேசு மேலே தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது அல்லேலூயா ஊற்றப்பட்டிருந்த 24 மணிக்கூறும் அவர் பலத்தோட கலிலேயாவுக்கு கடந்து போனார். அல்லேலூயா. அவர் கடந்து பொழுதும் பொழுது அவருடைய அவன் கீர்த்தி எங்கும் பிரசுத்தமாயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் வாசிங்க சகரியா பழைய பாட்டு புஸ்தகத்தில் சகரியா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேகரில் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செருபாபேலுடைய காரியத்தை ஆண்டவர் திட்டமாய் நமக்கு சொல்லி தந்தார் என்று சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செருபாபேல் என்று சொல்லப்படுகிற இந்த ராஜாவுடைய பேருடைய அர்த்தம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனம். அல்லேலூயா, விதைக்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனுடைய மெயினான அர்த்தம் என்னன்னு சொன்னால் பாபிலோனிலே விதைக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதை புதிய பாட்டு காலத்தை ஒப்பிட்டு சொல்ல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனத்துக்கு நேரம் ஒப்பிட்டப்பட்டிருக்க சொல்லப்பட்டுகிற ஆக செருபாபேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனா இருக்கிற செருபாபேலுக்கு அவன் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிற வாக்குத்தத்த ஜனமாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால் இதெல்லாம் கூடுகிறது தேவனுடைய ஆவினாலே மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பலத்தை பெற்றிடலாம், ஜெயத்தை பெற்றிடலாம், ஆமன் தேவனுடைய கனத்தை பெற்றிடலாம், ஜெபிச்சிடலாம், பாடலாம், நாம சொல்லி தீர்மானிக்கிறதில்ல. இது தேவனுடைய ஆவி ஊற்றப்படுமாய், தேவனுடைய அன்பு ஊற்றப்படுமாய் நம்ம பெரிய கீர்த்தி உள்ளவர்களாக ஆகுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சாட்சி நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகும். அல்லேலூயா. கடைசியாக வாசிங்க யோவான் 10வது அதிகாரம் அதோடைய 28வது வசனத்தை 29வது வசனத்தையும் வாசிங்க. யோவான் ஆமீன் 10வது அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் நான் அவைகளுக்கு
நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா. இப்படி இயேசு தம்முடைய வாயினாலே தம்முடைய வார்த்தையினாலே சாட்சியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா காரியம் பிதாவிடத்திலிருந்து அருளப்பட்டது என்று சொன்னான். அல்லேலூயா. ஒருவனும் பிதாவுடைய கையிலிருந்து அவருடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லப்படுற வார்த்தை உண்மை என்று சொன்னான். அல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற பலனும் நமக்கு கிடைக்கிற பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கையும், அல்லேலூயா, நமக்கு ஆண்டவர் தருகிற விசுவாசத்தையும் ஒருவனும் ஒரு மனுஷனும் நம்ம கையிலிருந்து பிரித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. 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 ஆகிலும் நாம இடம் கொடுக்காளுடைய. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபுடைய காரியத்தை மாத்திரம் நீங்கள் நினைவு கூற. அவங்க யோபுக்கு ஆசீர்வாதத்துக்கு ஆசீர்வாதம், செழிப்புக்கு செழிப்பும் இந்த வயல்வெளியை போல இருக்கிற நிலம் ஆமென் காடாய் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. வனாந்தரமான வாழ்க்கையில் என்று இப்போ கொஞ்சம் செழிப்படைஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. இனி அடுத்த கட்ட இந்த வயல்வெளி எல்லாம் ஆமென் காடாய் மாறணும். அல்லேலூயா. பரிபூர்ண செழிப்புண்டாகணும். அல்லேலூயா. அவனமான பாதையிலே நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இனி அவன் வனாந்தரத்தை வயல்வெளி ஆக்குனதும் அவருடைய கரத்திலிருந்து உண்டானது. அல்லேலூயா. இனி இந்த வயல்வெளி செழிப்பான அவன் பெரிதான நிறைவாய் இருக்கிற காட்டை போல செழிப்புள்ளதாய் ஆக வேண்டுமானால் இதுவும் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து அவனை தேசமெங்கிலும் சாட்சியாக அவனை பிரசுத்தமாக்க வேண்டியது கர்த்தருடைய சுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை பிசாசுடைய கையிலே புடமிடும்படிக்கு ஒப்பு கொடுக்கறதும் ஆண்டவர் தான் கொடுத்தார். அல்லேலூயா. 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 ஆகிலும் ஒரு கண்டிப்பை அங்கே வைத்தார். அவனுடைய ஆத்துவாவில் மட்டும் நீ கை வைக்க உனக்கு அனுமதி கிடையாது. அல்லேலூயா. இயேசுனை இந்த ஆத்மாவிலே ஆண்டவர் கூட இருப்பார். அல்லேலூயா. அதான் பாருங்க, அந்த ஆத்மா தேவனிடத்தில் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், பிதாவுடைய கரத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஆவி ஆத்மாவை கொடுத்தார் என்று சொன்னால் அதை பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அவன் தூஷித்த நேரத்தில் அவன் மனைவி இல்லை அவனை கூட இந்த சகோதரர்கள் தூஷிக்கும் பொழுது அவன் கொஞ்சம் இடங்கொண்டு பிசைந்து போயிருந்தா, அல்லேலூயா, அவன் ஆத்மா தப்பித்து கொண்டிருக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெரிய காரியம் இல்லை. இதுக்கு ஆண்டவர் சுத்தமான ஒரு நாட்கள் ஆண்டவர் போதி தருவாராக. அல்லேலூயா. ஆகிய இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருப்பது போல இயேசு சகலவற்றையும் அவன் பரிசுத்த ஆவியானாலும் சரி எந்த நன்மையும் பிதாவுடைய கரத்தில் உண்டாகும் என்று சொல்லி விசுவாசிக்கிற நமக்கு இயேசு அவன் பிதாவுடைய கரத்திலிருந்து தான் நமக்கு தருகிறார் என்று சொன்னான். அல்லேலூயா. 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 பிதாவுடைய கையிலிருந்து ஒருத்தனும் ஒரு காரியத்தை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னால் நமக்கு அருளப்படுகிற நம்பிக்கையும் விசுவாசமும் பாதையும் வழிநடத்துகிற காரியங்கள் எல்லாம் நம்மிடத்தில் யாரும் பறித்துக் கொள்ள முடியாது.